ஒரு பக்கம் எடப்பாடியினுடைய அதிரடி அரசியல், அவர் பிரச்சாரத்தில் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் விஜய், அப்புறம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு பக்கம் ஆரம்பிக்க போகிறாரு, பயணத்தை ஆரம்பிக்க போகிறாரு. அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி ரவுண்டு கட்டுறாங்க, ரவுண்டு அடி அடிக்கிறாங்க அரசியலில் விதவிதமாக. ஆனால் இவங்க மொத்த பேருடைய அந்த அரசியலையும் அந்த அரசியல் சூழ்ச்சிகளையும் அந்த உருட்டு புரட்டுகளையும் ஒரு லுங்கியில் அடித்து காலி பண்ணிவிட்டார் முதல்வர். ஆஸ்பத்திரிக்கு போனார், சிகிச்சைக்காக தான் போனார். ஆனால் அங்கே இருந்து எளிமையாக லுங்கிலையும் பனியனையும் உட்காந்துக்கிட்டு துண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு எல்லாரையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டார். இப்போ நண்டு பிராண்டு அது தெரிஞ்சு நிறைய லுங்கிக்காக நிறைய விளம்பர தூதர்கள்லாம் விளம்பர மாடல்கள்லாம் வச்சு செய்வாங்க. ஆனால் இப்போ எந்த விளம்பரமே இல்லாமல் லுங்கி விற்பனை ஜோராக போயிட்டுருக்கு. இது ஏழையில் அடித்தட்டு மக்களுடைய உடையான அந்த லுங்கி, இதுக்குள்ளே பெரும் அரசியலே இருக்குது. அது சாதாரண லுங்கி கிடையாது. ஏன்னா பெரியார்லேருந்து கலைஞர்லேருந்து இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் வரைக்கும் இது தொன்று தொட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. அரசியல் நாகரிகமான ஒரு அரசியலை செஞ்சிருக்காரு. ஆஸ்பத்திரியில் உட்காந்துட்டு அரசியல் செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப நாகரிகமான அரசியலை அச்சு ராஜாவுக்கு தான் வாயில் சர்க்கரையை போடணும். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கலைஞர் அப்படின்னு சொல்லியிருக்கார். கலைஞரை விட ரொம்ப ஆபத்தானவர் ஸ்டாலின் சொல்கிறது திரும்ப திரும்ப அதை நிரூபிச்சிட்ருக்காரு முதல்வர் ஸ்டாலின்.